உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அனைவரும் என்ன பண்ணுறீங்க? சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அக்கா வீட்டில் பாருங்கள், இங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டாங்க. முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, தாளிச்சாச்சு. பாருங்க முள்ளங்கி பாருங்கள், அப்படியே கண்ணாடி கணக்காக இருக்குது. அட கரை வாயில் போட்டான். சாம்பார் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்க அது வறுக்க போகிறேன். இங்கே இருங்க, அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குது. அப்பளம் வறுக்க போகிறேன், அப்பளம் பொரிக்க போகிறேன். அப்பளத்துக்கு எண்ணெய் காய்ஞ்சிட்டாங்க. ஒரு விடுகதை இருக்குது, யாருக்காவது தெரியுமா? சொல்லவா? எண்ணெயில் குளித்து பந்திக்கு வருவாள், அவள் யார்? அப்பளம். எண்ணெயில் குளித்து பந்திக்கு வருவாள். நல்லா இருக்குல்ல? அப்பளம் பொரிச்சாச்சு. இது ஏதோ கல்யாண அப்பளம்னு நினைக்கிறேன். பெருசு பெருசாக இருக்குது. இங்கே லூஸில் கிடைக்கும், லேசாக உடஞ்சிருக்கும். அதனால் என்ன உடச்சி தானே சாப்பிட போகிறோம். போட்டுக்கிடுவோம். சேப்பக்கிழங்கு நல்லா சிக்கன் மாதிரி ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். சேப்பக்கிழங்கு ரெண்டு வச்சு சொல்கிறாங்க. ஒன்று சேமங்கிழங்கு, இன்னொன்று சேப்பக்கிழங்கு. சேப்பங்கிழங்கு வாங்கி நல்லா மண்ணில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு மண்ணெல்லாம் எடுத்துட்டு 2 விசில் வைங்க. உரித்து சிக்கன் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே பொரிச்சிடலாம். பொரிச்சு பாருங்கள், செமையாக இருந்துச்சு. தயிர் சாதம், ரசம் செமையாக கிரிப்ஸாக வந்திருக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, போங்க வேறு லெவலு. 4 பேர் இருந்தீங்கன்னா எப்படியும் அரை கிலோ வாங்கணும். இது 1/4 கிலோ தான் வாங்கியிருக்காங்க, பத்தாது. என்ன செய்ய, ஆளுக்கு 2 துண்டாக கடிக்க வேண்டியதான். பாருங்கள் செம்மையாக இருக்குங்க, சும்மா சொல்லலை. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. சாம்பார் ரெடி. முள்ளங்கி சாம்பார் வேறு எதுவுமே போடலப்பா. எங்கே காய் திங்கிறாங்க. இதே கரையிற மாதிரி தான் நான் இறுக்கி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கண்ணாடி கணக்காக இருக்கும். கிடைஞ்சா நான் சொன்ன மெத்தேடில் நான் சொன்ன மெத்தேடில் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் ஒரு பாட்டிக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வேறு பர்த்டே, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காலையிலே கொடுத்தாச்சு கேசரி, இட்லி எல்லாம். இப்போயும் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.